வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். திருகோணமலையில் புத்தர் சிலை நிறுவப்பட்ட விவகாரம் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட இனவாத செயல் என்று சத்தாரத்ன தேரர் குற்றச்சாட்டு. 2026ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செலவு தலைப்பு 94 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றம். அரச மருத்துவமனைகளில் சுமார் 150 வகையான முக்கிய மருந்துகள் தட்டுப்பாட்டில் உள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவிப்பு. திருகோணமலை விவகாரையில் இருந்து அகற்றப்பட்ட புத்தர் சிலை தொடர்பாக அரசாங்கம் இதுவரை எந்த தெளிவான விளக்கத்தையும் வழங்கவில்லை என்று நாமல் ராஜபக்ச விமர்சனம். தொடர்வது விரிவான செய்திகள். திருகோணமலையில் புத்தர் சிலை நிறுவப்பட்ட விவகாரம் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட இனவாத செயல் என்று ராஜாங்கனை சத்தானந்த தேரர் குற்றம் சாட்டினார். இந்த சம்பவத்தோடு கசப தேரருக்கு நெருக்கமான தொடர்பு இருப்பதாகவும் அவருக்கு முழுமையான இனவாத நோக்கத்துடன் செயற்படும் நபர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கசப தேரர் பணம் பெறும்போது வேண்டியதையெல்லாம் செய்யக்கூடியவர் என்றும் அவர் தலையிடும் இடங்களில் எப்போதும் குழப்பங்களை உருவாகும் நிலைமை காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் தொடர்ச்சியாக வரும் 21ஆம் தேதி அரசுக்கு எதிராக ஒரு பேரணி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பேரணி தற்போதைய அரசாங்கத்தை கவிழ்க்க நாமல் ராஜபக்ச முன்னெடுத்து வரும் முயற்சியின் ஒரு பகுதியாகும் என்றும் சத்தாரத்ன தேரர் தெரிவித்தார். திருவோணமலையில் தேரர்கள் அடிக்கடி வருகை தருவதும் ஞானசார தேரரின் சமீபத்திய விஜயமும் அந்த பகுதியில் ஏதேனும் பிரச்சனை தீவிரமாக இருப்பதை வெளிப்படுத்துவதாக அவர் கூறினார். தவறான செயல்களுக்கு தாங்களும் எதிர்ப்பு தெரிவிப்போம். ஆனால் அரசை கவிழ்க்க சிலர் எந்தவித மோசடிகளையும் செய்வார்கள். இதற்காக இனவாதமும் மதவாதமும் தூண்டப்படலாம் என்ற அச்சத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். இப்படிப்பட்ட முயற்சிகளால் பொதுமக்கள் ஏமாறக்கூடாது என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள், மோசடிகள் மற்றும் திருட்டில் தொடர்புடைய நபர்கள் இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சிகள் மேற்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். குறிப்பிடத்தக்கது என்னவெனில், கடந்த காலங்களில் மத நல்லிணக்கத்திற்கு பாதிப்பை உண்டாக்கும் வகையில் கருத்துக்கள் வெளியிட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதன் பேரில் ராஜாங்கனை சத்தானத்தர தேரர் கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் குழுநிலை விவாதத்தில் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செலவு தலைப்பு 94 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. பிற்பகல் 6:10 மணியளவில் நடைபெற்ற குழுநிலை விவாதத்திற்கு பிறகு இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இந்த செலவு தலைப்புக்கான வாக்கெடுப்பை கூறினார். அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் ஒதுக்கீட்டு சட்டத்திற்கு ஆதரவாக 103 வாக்குகளும் எதிராக 9 வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டது. இந்த அமைச்சின் மற்ற தலைப்புகள் அனைத்தும் வாக்கெடுப்பின்றி அங்கீகரிக்கப்பட்டதோடு தொழில் அமைச்சின் செலவு தலைப்பும் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டது. மேலும் கொழும்பு துறைமுகத்திலிருந்து 323 கொள்கலன்களின் கட்டாய பௌதிக பரிசோதனை என்று விடுவிக்கப்பட்டமை தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை மற்றும் பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கான பாராளுமன்ற விசேட குழுவை அமைக்கும் பிரேரணையும் ஒப்புதலுக்கு பெற்றமை குறிப்பிடத்தக்கது. அரச மருத்துவமனைகளில் சுமார் 150 வகையான முக்கிய மருந்துகள் கட்டுப்பாட்டில் உள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இந்த பட்டியலில் நுண்ணுயிர் கொல்லிகள், மயக்க மருந்துகள், சுவாச நோய்களுக்கு தேவையான மருந்துகள், தொற்று நோய்களுக்கு எதிரான மருந்துகள், வலி நிவாரணி மற்றும் கண் நோய்களுக்கான மருந்துகள் போன்றன அத்தியாவசிய மருந்துகளுக்கு அடங்குகின்றன என்று தெரிவிக்கப்பட்டது. நோயாளர்களுக்கு இடையராத சிகிச்சை சேவைகளை வழங்க தரமான மருந்துகளை தொடர்ந்து விநியோகிப்பது இன்றியமையாததொன்றாகும். அதேபோல் சத்திர சிகிச்சைகளுக்கான உபகரணங்கள், ரசாயன பரிசோதனைகளுக்கான கருவிகள், கதிர்வீச்சு பரிசோதனைகளுக்கான உபகரணங்கள் ஆகியவற்றையும் நேர்மையாக வழங்குவது அரசாங்கமும் சுகாதார அமைச்சும் வகைக்கும் முதன்மை பொறுப்பாகும் என்றும் சங்கம் வலியுறுத்துகிறது. ஆனால் தற்போது மருத்துவமனைகளில் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களின் பற்றாக்குறை தீவிரமடைந்து வருவதாகவும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது. மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்த அரசாங்கம் அவசியமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளின் பிரதம கொறடா காயந்த கருணாதிலக வலியுறுத்தினார். பழைய தேர்தல் முறைமைக்கு திரும்பி தேர்தலை நடத்த தீர்மானித்தால் எதிர்க்கட்சி முழுமையான ஒத்துழைப்பையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். எல்லை நிர்ணய பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டால் தேர்தல் மேலும் தாமதமடையும் என்பதால் அதனை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாராளுமன்ற அமர்வில் விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றிய அவர் மேலும் கூறிய போது, கால வரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலில் விரைவில் நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களின் உறுதியான நிலைப்பாடு. தேர்தல் முறைமையில் உள்ள சட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதையும் முந்தைய அரசாங்கத்திடம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கும் போது மாகாண சபை தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் முறைமையினை உருவாக்குவது பாராளுமன்றத்தின் பொறுப்பாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். பாராளுமன்ற அலுவலர்கள் தொடர்பான குழு கூட்டத்தில் மாகாண சபை தேர்தல் முறைமை குறித்து ஆராய்வதற்கான விசேட குழு ஒன்றை அமைக்கப்படும் என்று சபை முதல்வர் தெரிவித்துள்ளார். அதே போன்று ஒரு ஆண்டுகள் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று அரசாங்கம் பொதுமக்களுக்கு அளித்த வாக்குறுதியை அவர் நிறைவூட்டியிருந்தார். பழைய விகிதாசார முறைமையில் தேர்தல் நடத்த தீர்மானிக்கப்பட்டால் அது விரைவாக நடைமுறைக்கு வரக்கூடியதெனவும் அதற்காக எதிர்க்கட்சி முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். எல்லை நிர்ணய குழுவை மீண்டும் நியமிப்பது தாமதத்தை ஏற்படுத்தும். எனவே எந்த ஒரு முறைமையிலும் தேர்தலை நடத்த அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும்.
முரண்பாடின்றி எடுக்கப்படும் எந்த தீர்மானங்களுக்கும் எங்களின் முழு ஒத்துழைப்பும் கிடைக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். மாகாண சபை தேர்தலுக்கான புதிய தேர்தல் முறைமையினை உருவாக்கும் செயல்முறையில் அனைத்து தரப்பினரின் ஆலோசனைகளும் பெறப்பட வேண்டும் என்று அமைச்சரும் சபை முதல்வருமான அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எல்லை நிர்ணய சிக்கல்களுக்கு தீர்வு காணப்படுவது அவசியமானதுதான். அது எந்த விதத்திலும் தேர்தலை தாமதப்படுத்தும் நடவடிக்கையாக கருதப்படக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். அனைத்து அரசியல் தரப்புகளுடன் கலந்துரையாடல் நடத்துவது ஜனநாயகத்தின் அடிப்படை அம்சம் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பாராளுமன்ற அமர்வின் போது மாகாண சபை தேர்தல் குறித்து எதிர்க்கட்சிகளின் பிரதம கொறடா கயந்த கருணாதிலக்கு எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் மேற்கண்ட கருத்துக்களை முன்வைத்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது மாகாண சபை தேர்தல் முறைமையை பற்றிய விசேட கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. நல்லாட்சி அரசாங்கம் பழைய தேர்தல் முறைமையினை ரத்து செய்து கலப்பு தேர்தல் முறைமையினை அறிமுகப்படுத்தியது. இந்த கலப்பு முறைமையில் 50% தொகுதி அடிப்படையிலும் 50% மேலதிக பட்டியல் அடிப்படையிலும் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். நாட்டில் தற்போது செயல்படும் மாகாண சபை தேர்தல் முறைமை இருந்தாலும் புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்ட முறைமையின் முக்கிய அம்சமாக எல்லை நிர்ணயம் காணப்படுகின்றது. ஆனால் எல்லை நிர்ணயத்தில் தேவையான தொழில்நுட்ப அம்சங்கள் சேர்க்கப்படாததே தற்போதைய பிரச்சனையின் காரணமாக உள்ளது. எனவே அதற்கு விரைந்து தீர்வு காணப்பட வேண்டும். மாகாண சபை தேர்தலுக்கான புதிய முறைமையை உருவாக்கும் போது அனைத்து அரசியல் மற்றும் சமூக தரப்பினரின் ஆலோசனைகளையும் கேட்டு செயல்படுவது அவசியம். இது தேர்தலை தாமதப்படுத்தும் செயல் அல்ல, மாறாக ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் படியாக அமையும் என்று அவர் வலியுறுத்தினார். சர்ச்சைக்குரிய திருகோணமலை விகாரையில் இருந்து அகற்றப்பட்ட புத்தர் சிலை தொடர்பாக அரசாங்கம் இதுவரை எந்த தெளிவான விளக்கத்தையும் வழங்கவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகங்களிடம் பேசிய அவர் இந்த விடயம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக கேள்வி எழுப்பப்பட்ட போதும் இதற்கு பொறுப்பான அமைச்சர் பதில் அளிக்காமல் சபையை விட்டு சென்றதாக கூறினார். அவர் மேலும் விளக்கிய போது புத்தர் சிலையை பாதுகாப்பு கருதி வெளியே கொண்டு செல்லும் தருணத்தில் அங்கே இருந்த பிக்குகள் மீது தாக்குதல் நடத்தியது யார் என்ற கேள்வியினை நாங்கள் எழுப்பியிருந்தோம். ஆனால் அரசாங்கம் இதற்கான பதிலை இன்னமும் வழங்கவில்லை. மேலும் நவம்பர் 21 நுகேகொடவில் நடைபெறவுள்ள பேரணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தொடர்பான நிலைப்பாடுகள் மற்றும் தீர்வுகள் அனைத்தும் வெளிப்படுத்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து பிரதான எதிர்க்கட்சி யார் என்பதை மக்கள் நன்கு தீர்மானிப்பார்கள். அரசாங்கம் தனது தேர்தல் வாக்குறுதிகளை எவ்வாறு நிறைவேற்றியுள்ளது என்பது குறித்து மக்கள் தங்கள் கருத்தை தெரிவிப்பார்கள் என்று நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி தங்காலை பகுதியை நடத்தவுள்ள பேரணிக்காக மக்களை திரட்டுவதில் போலீசாரின் உதவியை நாடியுள்ளதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்கு நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டினார். அவர் தெரிவித்த போது தெற்கில் உள்ள காலி, மாத்தறை உள்ளிட்ட பல பிரதேச போலீஸ் நிலையங்களுக்கு என்பிபி பேரணிக்கு பொதுமக்களை அணி திரட்டுமாறு கோரி உத்தியோகபூர்வ கடிதங்கள் அனுப்பப்பட்டதாக கூறினார். மேலும் பேரணியில் பங்கேற்கும் மக்களுக்கு உணவு வழங்க ஏற்பாடு செய்ய போலீசாரிடமே கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பேரணிக்கு திரட்டப்படும் ஆட்களின் எண்ணிக்கையை உறுதிப்படுத்தி கையொப்பமிட போலீஸ் அதிகாரிகள் அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஆனால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் அரசாங்கத்தின் பல உறுப்பினர்கள் இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலும் மறுத்தனர். அவர்கள் போலீஸ் நடவடிக்கையில் அரசாங்கம் எந்தவிதமான தலையீடும் செய்யாது என்பதை உறுதியாக தெரிவித்தனர்.